வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருமானூர் சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் தான். பவர் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணிக்க முடியும். இதனால் மீட்டர் பாக்ஸை இங்கேயே பார்த்துக்கலாம். அவங்களோடது மோட்டரோட மீட்டர் பாக்ஸ் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் சென்சார் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த சைட்டோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். இந்த சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி வுட் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அக்ரலிக் கிச்சன், அப்புறம் ஒரு 4 பெட்ரூம் கொண்ட ஒரு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடப்பாக்கல்ஸ்லேயே லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த சைட்டை போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ் ஏரியாவில் இருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவில் நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்ம சிக்னேச்சரான காம்ப்ளிமெண்ட்ரி யூனிட் இருக்குது. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி யூனிட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ளே வந்திருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலோட வேஸ்டேஜஸ் பீஸில் தான் நம்ம பண்ணி கொடுப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஷூ ரேக் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ஸ்டோரேஜ் பர்பஸாகவும் வச்சுக்க முடியும். லூவர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்மெல் எல்லாமே நமக்கு வெளியில் போகுன்றதுக்காண்டி பார்த்திங்க அப்படின்னா மார்பிள் ஃபினிஷில் இருக்குது. பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்பிளில் தான் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் இருக்கும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக வுட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். வுட்டோட ஃபினிஷ்லேயே உங்களுக்கு வந்து இது வந்துருக்கு. சரி, நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இருக்கிறது லிவிங் ஏரியா. அந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா 8 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் ஹைட் இருக்கும். ஸோ இந்த டிவி யூனிட் பார்த்திங்க அப்படின்னா வுட் கலர்லேயும் மார்பிள் கலர்லேயுமே நம்ம ரெண்டுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஹை கிளாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹை கிளாசிக்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மார்பிளுமே பார்த்திங்கன்னா ஹை கிளாசிக் தான் இருக்குது. ஸோ கீழே 2 பிளாக் கலர் கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். இந்த டோர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ளாப் ஓப்பன்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து 2 செயின் கொடுத்துருக்கோம். இது கீழே வந்து நமக்கு டவுன் ஆகி போகாமல் இருக்கிறதுக்காக. இது நம்ம எதுக்காக பர்பஸ்டாக கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமோட் அக்சஸ்க்கெலாம் நமக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ளேஸ்க்காக. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எல்லா ட்ரவர்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவே பண்ணியிருக்குது. ஸோ பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு பெரிய மார்பிள் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மார்பிள் வந்து பேக்ரவுண்டில் இருக்கும் நம்ம டிவி யூனிட் பேக்ரவுண்டில். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக எல்லாமே நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி கிளாஸ்லேயே ஓப்பன் கிளாஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் வேறு, இந்த கிளாஸ் வேறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வுட் ஃபினிஷில் வரக்கூடியது. இது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அலுமினியமில் வரக்கூடியது. ஸோ இந்த கிளாஸஸை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கிளியர் கிளாஸஸ் தான். 5 mm திக்னஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஃப்ரேம், அதாவது இந்த வால் பேனலிங்கில் இருக்கக்கூடிய இந்த கேப்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் அதே சேம் மார்பிளில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மார்பிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பெட்ரூமில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மார்பிள். இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து 4 சைட்ஸும் வச்சு 5 சைட்ஸும் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி இதுக்கு வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்தா ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ஃப்ளவர் பாட் அந்த மாதிரிலாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்குக்கு உண்டான எதுவுமே நம்ம ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு மார்பிள் மாதிரி ஃபினிஷஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கடப்பாக்கல்ல பண்ணக்கூடிய ஒரு கபோர்ட்ஸ் தான். இந்த கபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரி டம்மி பக்கமும் நம்ம வந்து பீசஸ் கொடுத்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு பாக்ஸ் டைப்னு காட்டுற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வுட் ஒர்க்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா 2 மார்பிள் கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கலரும் இந்த கலரும். ஸோ இது வந்து டார்க் கலர், இது வந்து லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா கபோர்டுமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம கொடுக்கக்கூடிய எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ப்ளைவுட் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ளைவுட் ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கையை கிளிக்குன்ற ஆபத்து இருக்கவே இருக்காது.
ஹேண்டில்ஸ் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும்னா உங்களோட டார்க் கலரில் இருக்க அதே இதை தான் எடுத்து நம்ம ஹேண்டில்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் வைஸில் கலர் வைஸில் உங்களுக்கு பக்காவாக மேட்சிங் ஆகும். ஸோ 1 by 1 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று வந்து கீழேயும் மேலேயும் நம்ம மாற்றி மாற்றி அல்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலிமா மேட்சிங்ஸும் உங்களுக்கு தெரியும். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பட்டி கொடுத்துருக்கோம். கீழேயும் பார்த்திங்கன்னா அதே டார்க் பட்டி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே மார்பிள் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா கபோர்ட் மாதிரியே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கூட்டிலே இருக்கும். மேலே இருக்க லாஃப்ட்டையும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அலைன் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த எண்டு வரைக்கும் நமக்கு லாஃப்ட் வருது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபால் சீலிங் பண்ண கிடையாது. கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். டோருக்குலாம் பார்த்திங்கன்னா லாக்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே இந்த டோருக்கும் வந்து லாக் இருக்கும். அதே மாதிரி உள்ளக்க பார்த்திங்க அப்படின்னா ட்ராவர்ஸ்க்கும் லாக் இருக்கும். ஸோ இது ஆக்குபைட் ஆனனால நம்ம இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். இந்த ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கலர் வைஸில் இது ரெண்டும் ஆல்டர்னேட், டார்க் வைஸில் இது ரெண்டும் ஆல்டர்னேட்டில் இருக்கும். சேம் அதே ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து டிவி யூனிட் ஃபியூச்சரில் வைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்க முடியும். கிளாஸ் மிரர்ஸ் தான் இருக்குது. சின்னதாக படிக்கிறதுக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா புக்ஸஸ் வச்சு நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நேர் ஆப்போசிட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட். நம்ம எப்பயுமே பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸிங் யூனிட்லேருந்து கொஞ்சம் சில விஷயத்தை மாற்றிருக்கோம். இந்த சைடில் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மிரரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கார்னரை இந்த இடத்த மட்டும் நம்ம லைட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்டர் மாதிரி ஒரு லைட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு கண்டினியூ ஆகி வரும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா குஷனுமே இந்த வாட்டி நம்மளே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ எப்பயுமே குஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறதில்ல, வெளியில் பண்ணிக்கிற மாதிரி சொல்லுவோம், இல்லை வாங்கி கொடுப்போம். இனிமேல் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்குமே சேர்த்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்துடும். என்னென்ன கலர்ஸ் வேணும் இருக்குது அப்படின்றதும் காட்டுறோம். அந்த சாம்பிள்ஸ் வைஸில் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மிரர் எப்படி நமக்கு ஆக்டிவாக லைட் எரியுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் இங்கேயும் ஒரு லைட்டிங் இருக்குது, மவுண்டிங் லைக் சீலிங் மவுண்டிங் மாதிரி. இந்த 2 லைட்ஸுமே இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிரைட்னஸ்க்காக, இதுவும் வந்து ஃபேஸ் பிரைட்னஸ்க்காக இருக்கும். ஆனால் அந்த லைட்ஸை வந்து ஆன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு லைன் போன மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரிப் லைட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த லைட்டோட ஃபேஸ் வந்து பிரைட்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நல்லா கொஞ்சம் பார்க்க பிளாக்காக தான் இருப்பேன். ஸோ பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பிரைட்னஸ் மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா வார்ம் ஒயிட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு தான் நமக்கு இந்த லைட்டோட எஃபிஷியன்சி, நமக்கு இந்த லைட்டோட பிரைட்னஸ் நமக்கு தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். கொஞ்சம் டிசைனிங் வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் கேட்குறதுனால இந்த இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி டிசைன்ஸில். ஸோ இது வந்து ஃபர்தராக வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரி லைட்டிங்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வர ட்ரெஸ்ஸிங் யூனிட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி லைட்ஸை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெடி யூனிட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டாவரும் ஒரு டோர்ஸும் இருக்கும். ஸோ அதே மார்பிள் அதே கலர்ஸில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே உள்ளது ட்ராவரு, கீழே உள்ளது வந்து டோர் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராவரு. இது வந்து நம்ம கீபேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேலே வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம லேப்டாப்பை டேரெக்டாக மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 40 mmஸில் நமக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் வந்து வரும். ஸோ பார்க்குறதுக்கே லுக் வைஸில் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வெயிட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். தூக்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லெக் ரெஸ்ட் இருக்குது. சைடில் வந்து போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். போர்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி ஃபுல்லாகவே எல் ஷேப்பில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி அந்த இடிக்காத அளவுக்கு நல்ல ஸ்பேசஸ் இருக்கும். உட்காந்து நீங்கள் டைப்பிங் பண்ணிங்கனாலும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ரெண்டாவது இந்த சைட் ரைட் சைடு நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு ஸ்டடி யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 ஒரு 4 feet வரைக்கும் காம்பேக்டாக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. ஸோ இந்த ரூம் வந்து பர்டிகுலராகவே ஒரு ரூமாக வச்சுருக்காங்க ஸ்டோரேஜ் யூனிட்டாக. ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய கபோர்டு தான். இந்த கபோர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடப்பாக்கல்ல தான் இருக்கும். அதே சேம் சிமிலர் தான் நம்ம வார்ட்ரோப் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் சேம் இந்த கபோர்டுமே பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கடப்பாக்கல்ஸ் தான் இருக்கும். இதுக்குள்ளேயும் ஆக்குபைட் பண்ணிட்டாங்க. ஸோ திறந்து நம்ம காட்ட முடியாது. அதே சேம் கலர்ஸில் லாப்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில்ஸும் பார்த்திங்கன்னா ப்ளைவுட் ஹேண்டில்ஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு இது வந்து நமக்கு அந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே அந்த ஸ்டோரேஜ் வரதுனால இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் கூட சொல்லலாம். ஒரு செப்பரேட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அங்கிட்டு தான் உங்களுக்கு பாத்ரூம் போகிற ஸ்பேஸ் இருக்கனால இங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங்க்கு தேவையான எல்லா இதுவுமே நம்ம இங்கேயே எடுத்துகிட்டு அப்படியே அவுட் சைடில் போய் அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பூஜா யூனிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டைனிங் ஏரியாவில் ஒரு பெரிய ஷெல்ஃப் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பூஜா யூனிட்டில் போகும்போது சேம் அதே தான் கடப்பாக்கல்லே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப் மாதிரியே யூஸ் பண்ணிக்க முடியும். இதையும் மேலே பார்த்திங்கன்னா அதே சேம் சிமிலர் லாஃப்ட்டில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆன்டிக்கோட ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2 லாக் கொடுத்துருக்கோம். இந்த டோருக்கு மட்டும் லாக் வந்துருக்குது உங்களுக்கு.
ஸோ இதுவும் அதே மாதிரி கடப்பாக்கல்லே பண்ணது தான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பூஜா யூனிட் நீங்கள் பார்க்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய பூஜா யூனிட். இந்த டோரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பூஜா யூனிட். நடுவில் பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு மயில் டிசைன்ஸில் ஒரு சிஎன்சி கொடுத்துருக்கோம். ஹேண்டில் மயில் டிசைனில் கொடுத்துருக்கோம். கீழே எப்பயும் போல் படையல் ட்ராவர், அப்புறம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. இதில் சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். மேலே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு அந்த அதே சேம் அந்த கும்பம் வர மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பூஜா யூனிட்டுக்கு உண்டான எல்லா இதுவுமே இங்கே இருக்கும். ஸோ சேம் அதே கலரில் நல்ல ஒரு எல்லோ கலரை சூஸ் பண்ணி நிறைய சிஎன்சி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து ஒரு பெரிய பூஜா யூனிட். இதுவுமே கடப்பாக்கல்ல தான் கட்டுனது. ஸோ அதுக்கு நேரில் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல இங்கேயும் ஒரு ஸ்டடி டேபிள் யூனிட், அதே 3 அடி நீளம் இருக்கும். ஸோ ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா கலரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அந்த பெட்ரூமை பார்த்து அதே கலர் தான் இங்கே ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடுலர் கிச்சன். இந்த வீட்டில் மாடுலர் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரலிக்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாடுலர் கிச்சன் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம காட்டுவோம், வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு யூனிட். இந்த இடத்துல வந்து அவங்களோட பவர் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணிக்க முடியும். இதனால் மீட்டர் பாக்ஸை இங்கேயே பார்த்துக்கலாம். அவங்களோட மோட்டரோட மீட்டர் பாக்ஸ் இது. ஸோ அது நம்ம ஸ்லைடிங்லேயே பண்ணியிருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பேஜ் கலராக டார்க் கலராக யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் கலராக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டெக்ஸ்சர் உள்ள ஒரு ஒயிட் கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா பேஸ் கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டார்க்கில் இருக்கக்கூடிய பேஜ் கலர் இருக்கும், இந்த டால் யூனிட் இன்க்ளூடிங். அதே மாதிரி லாஃப்ட்டும் பார்த்திங்கன்னா பேஜ் கலரில் இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய சென்டராக இருக்கக்கூடிய இந்த மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்லேயே டெக்ஸ்சரான மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கிளியராக அதை காட்டுறேன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அக்ரலிக் ஃபினிஷில் பண்ணி கொடுத்தது தான். அதே மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் டோர்ஸ் தான் எல்லாமே. எதுக்குமே ஹேண்டில்ஸ் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹேண்டில்ஸ் எப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரிப் ட்ரே அதை மற்ற அக்சசரிஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்திங்கனாவே தெரியும் இந்த இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேஃபோட ஒரு பெரிய ஏர் ஃப்ரேம் டிசைன்ஸில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சிம்னி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் சென்சார் இருக்குது. ஸ்மோக்கிங் சென்சார் எப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம சமைக்கும் போது இதை வந்து எப்பயுமே ஆனில் வச்சுக்கிட்டா போதும். நம்ம சமைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகி செட் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்சாரை யூஸ் பண்ணி அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்க வேணாம், சிம்னி ஓடுதா இல்லையா நம்ம பார்த்துட்டே இருக்க வேணாம். ஸோ டிஸ்டர்பே இல்லாமல் கண்டினியூஸாக ரன்னிங் பண்ணிக்க முடியும். வெறும் ஆனில் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதுக்கு நம்ம அவுட்லெட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேபினெட்டே வச்சு க்ளோஸ் பண்ணி அவுட்லெட்டில் வெளில போகிற மாதிரி ஃபால் சீலிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒயிட்டில் தான் வந்திருக்கு. இந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ஒரு மிரர் லுக்குக்கு உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். டெக்ஸ்சர் இருக்கனால அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியல. மற்றதில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும். ஸோ 2 ஃப்ளாப் ஓப்பன் மேலே கீழே. இந்த ஃப்ளாப் ஓப்பனுக்கு மட்டும் நம்ம ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நார்மல் டோர்ஸில் தான் இருக்கும். ஆனால் சாஃப்ட் க்ளோசிங் தான் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி இருக்கக்கூடிய அந்த டோர்ஸு. ஸோ எந்த ஒரு டச்சும் இல்லாமல் நமக்கு ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைஸ் ரேக் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பைஸ் ரேக்கை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஒரு பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே ஸ்பைஸ் ரேக் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போயோ வரக்கூடிய அந்த நம்மளோட பேசிக் அக்சசரிஸாக இருக்கக்கூடிய அந்த பிவிசி கட்லரி. ஸோ பிவிசி கட்லரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டேண்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளேட் ட்ராக்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே டேண்டம்ஸில் பண்ணியிருக்கோம். பாட்டில் புல்லோட் நார்மலில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிங்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 லூவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ், அதாவது பேஸ் யூனிட்டில் வரக்கூடிய ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு போயிடலாம். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதோட டாப் போய் அங்கே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல்லு கூட வராத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். டிட்டர்ஜென்ட் ரேக்கு. ஸோ இதையுமே நம்ம இந்த டோரில் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக பெரிய ஒரு டால் யூனிட் மாதிரி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய டோர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். மேலே இருக்க டோர் கொஞ்சம் பெரிய டோர். இதுக்கு உண்டான ஹேண்டில் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹேண்டில் 8 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டால் யூனிட். இதுவுமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங்கில் தான் வருது. மேலே இருக்கிறது எல்லாமே லாஃப்ட் டோர்ஸ், பெரிய ஹைட் இருக்கக்கூடிய பெரிய லாஃப்ட் டோரே பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து சீலிங் வரைக்கும் உங்களுக்கு போய் நிற்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அக்ரலிக் தான். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஒரு ரோலிங் ஷட்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளாக் டார்க் கலரில் பண்ணியிருக்கோம். ஸோ டார்க் பிளாக்குன்னு எடுத்துக்கோன்னா டார்க் கிரே கலரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரோலிங் ஷட்டர். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்ச் பை இன்ச் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த இடத்துல வேணும்னா நிப்பாட்டிக்கலாம். இந்த கீழே இடத்துக்கு வந்தோம்னா அதுவே லாக் ஆயிரும். இப்போ மேலே நம்ம இவ்வளோ தூரம் தூக்கி வச்சுக்கணும்னா அது வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம இவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணி வச்சுக்கணும் அது மாரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ரோலிங் ஷட்டர் நம்ம